ஹாய் செல்லக்குட்டிங்களா. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இப்ப நாம திருக்குறளுடைய 3வது அதிகாரமான நீத்தார் பெருமையில 2வது பாட்டை பார்க்க போறோம். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. முன்னோர்களுடைய அரிய பெரிய செயல்கள் செய்தவர்கள் பெருமை எவ்வளவு பெருசுன்னா, இந்த உலகத்துல இருந்துட்டு போன மக்களுடைய எண்ணிக்கையை விட அதிகம். அவ்வளவு உயர்ந்த நிலையை கொண்டது முன்னோர்களுடைய சிறப்பான செயல்கள். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு யாராவது ஞாபகம் வருதா? விவேகானந்தர் வெளியே உலகத்துக்கு போய் அமெரிக்காவுக்கு போய் நம்மளுடைய ஆன்மீகத்தையும் நம்மளுடைய இந்திய நாட்டின் பெருமையை பற்றியும் பேசுகிறாங்க. இந்திய நாடு எந்த அளவு ஆன்மீகத்தில் உயர்ந்ததுங்கிறத எல்லா உலகத்திலிருந்து வந்த மக்களும் கேட்டு ஆச்சரியப்பட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய செயல்களை செய்கிறாங்க. சாதாரணமாக அதெல்லாம் செய்ய முடியாது. அதற்கெல்லாம் ஆன்ம பலம் அதிகம் இருக்கணும். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய பெருமைகள், அதாவது 1000 பேர் இருந்தாங்கன்னா அது ஒருத்தர், லட்சத்தில் ஒருவர், கோடியில் ஒருவர். அப்படிப்பட்டவங்க ரொம்ப வியக்கத்தகுந்த, அதே சமயத்துல இந்த உலகத்துக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை செய்தவர்களை தான் நாம கொண்டாட முடியும். அவங்களுடைய பெருமையின் அளவு எவ்வளவுன்னா, இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போன ஆத்மாக்களின் எண்ணிக்கையை விட அதிகமானது. புரியுதுங்களா? ஓகே.